லண்டன் நீதிமன்றத்தில் ஏர்பஸ் நிறுவனம் தண்டப்பணத்தையும் செலுத்த ஒப்புக்கொள்கிறது. இதன் போதுதான் இலங்கை சம்பந்தமான விடயங்கள் வெளியாகிறது. 2020 கோட்டாபே ராஜபக்ச இலங்கையின் ஜனாதிபதியாக இருக்கின்ற காலத்திலே இலங்கையில் இது சம்பந்தமான குற்றச்சாட்டுக்கள் எழுந்தவுடன் விசாரணைகளை ஆரம்பிக்க கோட்டாபே ராஜபக்ச உத்தரவிடுகிறார். அதற்கேற்றால் போல் விசாரணைகளும் ஆரம்பமாகின்றது. 2020 பிப்ரவரி மாதம் கபில சந்திரசேனவும் அவருடைய மனைவியும் கைது செய்யப்படுகின்றார்கள். பிறகு பிணையில் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். 6 வருடங்கள் கழித்து 2026 கபில சந்திரசேன இந்த அரசாங்கத்தின் கீழே கைது செய்யப்படுகின்றார். அதாவது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் இந்த வழக்கு மீண்டும் எடுக்கப்படுகின்றது. இந்த விசாரணைகளை மீண்டும் ஆரம்பிக்கின்றார்கள். பிறகு வழக்கு தொடுக்கிறார்கள். இவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். மார்ச் 19 2026 இந்த வருடம் மார்ச் 19 தான் மஹிந்த ராஜபக்சவுக்கு தனக்கு கிடைத்த பணத்தொகையில் மஹிந்த ராஜபக்சவுக்கு 60 மில்லியன் கொடுத்த கதை இவர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு தெரிவிக்கின்றார். அவர்கள் அதாவது விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் இந்த விடயத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அதிலிருந்து தான் இந்த கேஸ் இந்த வழக்கு சூடு பிடிக்கின்றது. ஏப்ரல் 22 பிரியங்கா மற்றும் சமீந்திர ராஜபக்ஷ இருவரையும் கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றது. பிரியங்கா நிவாலி கபில சந்திரசேகரவின் மனைவி, சமீந்திர ராஜபக்ச சமல் ராஜபக்சவின் மகன், அப்போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கும்போது அவருடைய பிரத்யேக செயலாளரும் கூட. ஆகவே நிறைய விவரங்கள் இவர்களுக்கும் தெரியும். பல டீலிங்ஸ் இவர்கள் மூலமாகத்தான் நடந்திருக்கிறது. ஆகவே இவர்களையும் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு சொல்லப்பட்டது. இருப்பினும் அவர்களை கைது செய்ய முடியாது. அவர்கள் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள். அழைப்பு விடுத்தாலும் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இலங்கைக்கு எங்களால் வர முடியாது, எங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இலங்கையில் இருப்பதால் நாங்கள் வரமாட்டோம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பாருங்கள், ஏற்கனவே அவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருந்திருக்கின்றது. ஏப்ரல் 31 லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மஹிந்த ராஜபக்சவை மே 12 ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு கடிதம் ஒன்றை அனுப்புகிறது. இதற்கு முன்பதாக ஒரு சம்பவம் இடம்பெற்றது. அதான் ஏப்ரல் 10 முன்பதாக மஹிந்த ராஜபக்சவினுடைய சொத்து விவரங்களை கோரியிருந்தது. சத்திய கடதாசி மூலமாக நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு கடிதம் அனுப்பியிருந்தது.